ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எடுத்தது பெட்ஷீட் காட்டுறேன், பெட் கவர் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், பெட்டுக்கு இது மாதிரி கவர் பண்ணி போடுவோம். அப்போ என்ன பண்ணணும், கலைஞ்சி போயிடும். அப்போ நமக்கு ஒரே டென்ஷன் ஆகிடும், அப்பப்போ இதே வேலையாக இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நம்ம பெட்ஷீட் கலையாமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் யூஸ் பண்ணால் உங்கள் பெட் கவர் போட்டால் போட்டபடியே இருக்கும். அதுவும் குழந்தைங்கன்னா இருந்தால் ஏறி குதிப்பாங்க, கொள்வாங்க, பெட் கவர் நகர்ந்துடும். இதை மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து பெட் கவர் நகராமல் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம பெட் கவர் மேலே போடுவோம் இல்லையா, அந்த கிளாத்தை வந்து நீங்கள் 4 சைடுமே முடிச்சு போடுங்க. ஆனால் நான் போடுற டைப்பில் போடுங்க. போட்டுட்டு நான் எப்படி நகர்த்தி விட்றேன் அப்படின்றதையும் பாருங்கள். நம்ம ஆர்டினரியாக போட்டோம்னா நமக்கு அப்படியே அது நகர்ந்த மாதிரி இருக்கும், நம்ம கரெக்டாக இருக்காது. இதை மாதிரி நம்ம கையால் நான் அளந்து காட்டுற மாதிரி காட்டுவோம் பாருங்கள். அதை மாதிரி நீங்கள் எடுத்துட்டு 4 கார்னர்லேயும் ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் எந்த அளவு நான் எடுத்திருக்கேன், எப்படி முடிச்சு போடுறேன். முடிச்சு போட்டுட்டு நீங்கள் முன்பக்கமாக நகர்த்தி விடணும். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு சீக்கிரம் பெட்ஷீட் அது வந்து நமக்கு பெட் கவர் வந்து கலைஞ்சி போகாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், முடிச்சு போகிறது ரொம்ப தள்ளி உள்ளே போட்டுட்டோம்னா நமக்கு சரி வராது. இந்த அளவு நான் எடுத்துக்கிட்டு முடிச்சு போடும்போது உள்பக்கமாக நம்ம உள்ளே தள்ளி போகிற மாதிரி போடுறேன். ஆனால் முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணும்போது நான் முன்னாடி இழுத்து விட்டுறேன் பாருங்களேன். அதை மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக நம்ம கலைஞ்சி போகாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னொரு டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸையும் அந்த டிப்ஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பெட் கவர் போடுங்க. உங்களுக்கு போட்டபடியே அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கலைஞ்செல்லாம் போகாது, நல்லாவே இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம 4 கார்னர்லையும் போட்டோமா, நம்ம பொதுவாக பெட்ஷீட் நம்ம வந்து பெட் கவர் போடுறோம் அப்படின்னாலே நம்ம முக்காசி நம்ம வந்து அந்த அகலம் இருக்கு இல்லையா, பிரத் சைட் நின்று தான் நம்ம போடுவோம். அதை மாதிரி போடும்போது நமக்கு சீக்கிரம் அதுவாகாது. இப்போ நான் வந்து 2 சைடில் 2 பேர் நின்று தாங்க போடுறோம். அதுவே இன்னொரு மெத்தடும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நான் வீடியோவில் உங்களுக்கு சீக்கிரம் கொடுக்குறேன். அந்த மெத்தடில் போடும்போது நம்ம ஒரே ஆளாக இருந்து கூட பெட் கவரை சூப்பராக கலையாமல் போடலாம். அது எப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த சைடு முடிஞ்ச அளவு நான் காமிச்சிருக்கேன். இப்போ இதை மாதிரி நமக்கு வந்து பெட் கவருன்னும் போது நமக்கு வந்து கண்டிப்பாக சென்டரில் ஒரு பூ, ஒரு டிசைன், அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு 4 கார்னரில் எந்த அளவு உள்ளே தள்ளணும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், எனக்கு நீட்டாக அப்படியே லாங்காக ஒரு ஒயிட் கலர் லைன் போதா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த சைடு இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ண போல் உள்ளே போடுங்க. ஆனால் இந்த சைடு நான் உள்ளே என்ன பண்ணுறேன்றதை உங்களுக்கு காட்ட முடியல. ஆனால் அந்த சைடு நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த மெத்தடில் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரம் கலைஞ்சே போகாது. நம்ம போட்டால் போட்டபடி இருக்கும் அந்த மெத்த விருப்பு நமக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ஒருத்தவங்களும் இந்த சைடு ஒருத்தவங்க நின்று தான் இப்போ போட்டுட்டு இருக்கோம். ஆனால் சிங்கிளாகவும் நம்ம போடலாங்க. எவ்வளோ பெரிய கட்டலாக இருந்தாலும் சிங்கிளாகவும் நம்ம தனியாகவே போடலாம். அது எப்படிங்கிற வீடியோவும் நான் சீக்கிரம் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்களேன், இந்த பக்கம் பாருங்கள் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அகலத்திலையும் நான் சரி பண்ணிட்டேன், அந்த சைடு நீளத்திலையும் சரி பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு போட்ட முடிச்சு இருக்கா, அதை எடுத்து என்ன பண்ணுங்க, அதை ஒரு முறுக்கி அதை வந்து அதுக்குள்ளே அனுப்புங்க. நம்ம என்ன பண்ணோம், போட்ட முடிச்சோட விட்டுட்டோம்னா கண்டிப்பாக சீக்கிரம் நமக்கு வந்து மெத்த விரிப்பு கலைஞ்சு போயிடும். அப்படி கலையாமல் இருக்கணும்னா நம்ம போட்ட விரிப்போட நம்ம எக்ஸ்ட்ரா துணி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு சுருட்டுன போல் நம்ம அடியில் வைக்கும் போது அவ்வளோ சீக்கிரம் கலைஞ்சி வராது. மற்ற சைடு நம்ம ஈக்குவலாக நம்ம உள்ள துணியை நம்ம நீளவாட்டத்தில் இருக்கும் இல்லையா, அந்த சைடு நம்ம எந்த அளவு துணியை உள்ளே தள்ள முடியுமோ அந்த அளவு உள்ள துணியை தள்ளி 4 பக்கமும் அதே மாதிரி அந்த முடிச்ச எக்ஸ்ட்ரா துணி இருக்கும் இல்லையா, அதோட ஒரு சுற்றி நீங்கள் உள்ளே அனுப்பணும். நம்ம என்ன பண்ணுவோம், 4 சைடு முடிச்சு போட்டாலே உள்ளே போய் அப்படியே நின்றுடும் நினைக்கிறோம். அந்த தப்பை பண்ணக்கூடாது. இதை மாதிரி செய்யும்போது நமக்கு பெட்டு அப்படியே போட்டபடியே நான் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கலைஞ்சி போகாமல் நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மெத்தட் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை முடிச்சு போகிறதுக்கு முதல்ல நம்ம இந்த மாதிரி முடிச்சு போட்டு ஒரு 15 நாள் கழித்து திரும்பி பெட் கவர் மாற்றுறோம் அப்படின்னும் போது நமக்கு முடிச்சு டைட்டான போல தெரியும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும் போது நம்ம திரும்பி ஒரு முறுக்கு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் முறுக்குறோம் இல்லையா, அதனால பெட் கவர் அவ்வளோ சீக்கிரம் நகர்ந்து போகாம போட்டபடி ரொம்பவே சூப்பரா கிளீனா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க, நல்லாவே இருக்கும். நம்ம காட்டன் பெட், எந்த பெட்டாக இருந்தாலும் நம்ம பெட் கவர் போடும்போது இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.